எல்லா அமாவாசையை விட இந்த மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமாக ஏன் கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷத்தை நீக்கும் அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை தான். ஆடி அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பித்ரு உலகத்திலிருந்து நம்மளோட உலகத்துக்கு வருவாங்க. அடுத்து இந்த மகாலய அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா 15 நாட்கள் நம்மளோட வீட்டில் இருப்பாங்க. அதுதான் மகாலய பட்சம்னு சொல்லுவாங்க. பட்சம்னா 15. அப்போ நம்ம அவங்களுக்கு சாப்பாடு, தயிர், கொஞ்சம் எள்ளு, இதை நீங்கள் கோவிலுக்கு போக முடியாட்டியும் பரவாயில்ல, இதை மூணையும் கையில் பிசைஞ்சு நம்ம முன்னோர்களை வேண்டி காக்காக்கு வைக்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. அடுத்து தை அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துலேருந்து மறுபடியும் அவங்களோட பித்ரு உலகத்துக்கு போகிறனால தான் கொண்டாடுறோம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் பார்த்திங்கன்னா நிறைவேறிடும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி.